வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். புயலால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நிவர் புயலை எதிர்கொண்டுள்ள தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாட்டை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் தீவிர புயலாக மாறியுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறி இன்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை மைய தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நிவர் புயல் தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு 320 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இன்று நண்பகலுக்குள் அதிதீவிர புயலாக சைக்ளோனிக் ஸ்டார்ம் ஆக வலுப்பெறக்கூடும். இது இன்று இரவு காரைக்காலுக்கு மாமல்லபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும். மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி வேகமாக நகர்ந்து வரும் இந்த புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 140 முதல் 155 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலத்த மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பலத்த மழை முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக நேற்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறினார். புயல் கரை கடக்கும் பகுதிகள், புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், கடலூர் போன்ற புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம், குறிப்பாக புதுச்சேரி, கடலூர் பகுதிகள் பாதிப்பதாக சொல்லியிருக்கார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க பல்வேறு துறைகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, எங்களுடைய உள்ளாட்சித்துறையும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே இன்சார்ஜாக முதலமைச்சர் உத்தரவிட்டாங்க, இன்றைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதே போல எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் புயல் காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நேற்றிரவு ஆய்வு செய்த கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். புயல் கரையை கடக்கும்போது ஏற்படும் பாதிப்புகளை சீர் செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்டத்தின் எந்த பகுதியிலும் பேரிடர் நிகழ்ந்தாலும் அங்கு உடனடியாக மீட்புப் பணிகளில் ஈடுபட தீயணைப்பு மற்றும் காவல்துறையின் கமாண்டோ படையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். புயலால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி, புயல் காரணமாக சேதமடையும் மின்கம்பங்களை சரிசெய்ய ஈரோடு, கோவை, திருவள்ளூர் போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து பணியாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜேசிபி இயந்திரங்கள், ஜெனரேட்டர்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கால்நடைகளுக்கு உதவி செய்வதற்காக அத்துறையினர் இரவு நேரத்திலும் பணிபுரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் பகுதிகள், குறைந்த பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு மீட்புப் பணியில் ஈடுபட 64 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் உள்ள 70 கிராமங்களில் வசிக்கும் மீனவ மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கனமழை காரணமாக சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நிவர் புயல் காரணமாக விட்டு விட்டு மழை பெய்தபடியே உள்ளது.
மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் தகவல் தெரிவிக்க 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் 660 தற்காலிக தங்குமிடங்களும் மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் தயார் நிலையில் உள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக ஏரி குளங்கள் வேகமாக நிரம்பி வருகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி, புழல், சோழவரம் ஏரிகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. பொதுப்பணித்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவர் புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. திருவள்ளூரிலிருந்து தனசேகரன். நாகை மாவட்டத்தில் புயல் காரணமாக சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுவதாகவும் சேதங்களை சீரமைக்க பொதுப்பணி மற்றும் மின்சாரத்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் நிவர் புயல் சின்னம் காரணமாக அனைத்து படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லேசான தூறலுடன் கடும் குளிருடன் மழை பரவலாக பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் புயல் சின்னம் காரணமாக மக்கள் நடமாட்டமின்றி, வாகன போக்குவரத்துமின்றி சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி மழை நீர் அழிந்தோடிய வண்ணம் காணப்படுகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சியின் சார்பில் 50,200 மணல் முட்டைகள் மற்றும் 22,290 சவுக்கு மரங்கள் மாவட்டம் முழுவதும் தாழ்வான மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறை பொறுத்தவரையில் 12,750 மின்கம்பங்கள், 6 மின்மாற்றிகள் மற்றும் 90 கிலோமீட்டர் நீளத்திற்கான மின்கம்பிகள் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே தேவைப்படும் இடங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. 1,256 மின் ஊழியர்கள் வெள்ள பாதிப்பு பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நிவர் புயல் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை தங்க வைப்பதற்காக 273 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 18 தற்காலிக முகாம்களில் 887 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவர் புயலால் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயச்சந்திரபானு உயரதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்தினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிவர் புயல் காரணமாக பாதிக்கப்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புயலால் பாதிக்கப்படக்கூடிய 195 இடங்கள் கண்டறியப்பட்டு அப்பகுதிகளில் வருவாய், பொதுப்பணி, தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கனமழை மற்றும் புயல் காரணமாக இன்று தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து இன்று காலை 10 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பணியாளர்களுக்காக இயக்கப்படும் புறநகர் சிறப்பு ரயில்கள் வானிலையை பொறுத்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 மெயில் மற்றும் விரைவு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி ஹவுரா சிறப்பு ரயில் இன்று புதுச்சேரி காட்பாடி இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ரயில் காட்பாடியிலிருந்து ஹவுரா புறப்பட்டுச் செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நிவர் புயலால் ரயில் பாதைகளுக்கும் மின் கம்பிகளுக்கும் ஏற்படும் சேதத்தை உடனுக்குடன் சரிசெய்ய தேவையான நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று நிவர் புயலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ரயில்வே வட்டார மேலாளர்களுடன் தெற்கு ரயில்வே தலைமை பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி மற்றும் தூத்துக்குடி செல்லும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் தூத்துக்குடி, பெங்களூரு இடையிலான விமான சேவை வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொச்சி, வாரணாசி விமானமும் திருச்சியிலிருந்து சென்னை வரும் 3 விமானங்களும் நேற்று ரத்து செய்யப்பட்டன. சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் அகற்றி விமான போக்குவரத்து தடையில்லாமல் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிவர் புயலை எதிர்கொண்டுள்ள தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இம்மாநிலங்களில் தற்போதைய நிலைமை குறித்து நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா, புயலால் உயிரிழப்பும் சொத்துக்களுக்கு சேதமும் ஏற்படாத வகையில் தடுப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். புயலால் தடைபடும் மின்சாரம், தொலைத்தொடர்பு மற்றும் இதர சேவைகளை விரைந்து மீட்கவும் நடவடிக்கைகள் எடுக்குமாறு இம்மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். புயலை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 3 மாநில தலைமைச் செயலர்கள் விளக்கினர். இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திராவுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.
கூடுதலாக 20 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாட்டை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம் இடையே சுமூகமான ஒருங்கிணைப்பை உருவாக்குவது என்ற தலைப்பில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இம்மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இருவரிச் செய்திகள். உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானில் 100க்கும் மேற்பட்ட சமூக மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக பஹ்ரைன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீதை சந்தித்து பேசினார். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் வெளியுறவுக் கொள்கையை வகுக்கும் பணியில் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அகமது பட்டேல் ஹரியானா மாநிலம் குருகிராமில் காலமானார். அவருக்கு வயது 71. கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து மேற்கொள்ளும் கொள்முதலும் அவற்றிற்கு செலுத்தும் தொகைகளும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை தேர்வு செய்வதற்காக இன்று நடைபெற இருந்த நேர்முகத் தேர்வு இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். புயலால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு அதிகாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நிவர் புயலை எதிர்கொண்டுள்ள தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாட்டை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.